ரைட். அடுத்தது பார்த்தோமா என்றால் பச்சை உருவம். இது தாவரங்களின் சில புரோட்டிஸ்ட்களிலும் காணப்படும். இரட்டை செவ்விலை வடிவான இரு மென்சவ்வுகள் கொண்ட புன்னகமாகும். ஸோ இங்கனைக்கு பார்ப்போம். இலைமணி போலதான் பச்சை உருவத்தையும் எடுத்தமாக இருந்தால் அங்கனைக்கு வந்து 2 மென்சவ்வால் சூழப்பட்ட ஒரு புன்னகம் தான் பச்சை உருவம். இது பிரதானமாக எங்க காணப்படும் என்றால் தாவரத்திலையும் சில புரோட்டிஸ்ட்களையும். ஸோ இங்கனைக்கு இதோ ஒரு எம்சிக்யூவா கேளும் எல்லா புரோட்டிஸ்ட்களிலும் பச்சை உருவம் காணப்படும் என்றால் அந்த கூற்று பிழை. எல்லா தாவரங்களிலும் காணப்படும். ரைட். இது பிரதானமாக ஒளித்தொகுப்பு செய்கிற தாவரங்களிலும் சில புரோட்டிஸ்ட்களிலும் காணப்படும் என்றால் இதான் உண்மையிலே சரியான விடை. ரைட். இது அடுத்தது வந்து இரட்டை குவிவில்லை வடிவான இரு மென்சவ்வுகளை கொண்டிருக்கும். வெளிமென்சவ்வும் உள்மென்சவ்வும் அழுத்தமானவை. இப்ப வெளியொரு மணியை பார்த்த மனுஷனா உள்மென்சவ்வு வந்து அழுத்தம் இல்லை என்றால் உள்நோக்கி வளைஞ்சி மடிப்புகளை கொண்டிருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை. 2 மென்சவ்வும் உள்மென்சவ் எடுத்தாலும் வெளிமென்சவ் எடுத்தாலும் அதுல எந்த ஒரு மடிப்புகளோ உள்நோக்கிய மடிப்போ வெளிநோக்கிய மடிப்போ இல்லை. ஆனா 2 மென்சவ்வை கொண்டிருக்கும். அதால நாங்கள் அதை அழுத்தமான மென்சவ்வுகள், 2மே அழுத்தமான மென்சவ்வுகள். இரு மென்சவ்வுகளும் மிக ஒடுக்கமான மென்சவ்வுகளுக்கு இடையிலான இடைவெளியினால் பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இலைமணிகள் மாதிரியே தான் இங்கனைக்கும் 2 மென்சவ்வுகளுக்கும் இடையில இருக்கிற இடைவெளியை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் சொன்னா மென்சவ்வுகளுக்கு இடையிலான இடைவெளி என்று சொல்லுவோம். வேறொரு மென்சவ்வு தொகுதியானது பச்சை உருவத்தின் உட்பகுதியில் காணப்படுறது. அது தவிர இந்த உள்மென்சவ்வு வெளிமென்சவ்வு தவிர இன்னும் ஒரு மென்சவ்வு தொகுதியானது பச்சை உருக்குள்ள காணப்படுதுன்னு சொல்றாங்க. இம்மென்சவ்வானது தைலகோய்ட்டுகள் என அழைக்கப்படும். ஸோ அதை நாங்கள் அதுக்கு பேர் சொல்ல வந்து தைலகோய்ட் மென்சவ் என்று சொல்லுவோம். தட்டையாக்கப்பட்டதும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டதுமான பைகளை இதை உருவாக்கும். தைலகோய்டு மென்சவ் எப்படி இருக்குமாண்டா அது தட்டையானதாக இருக்கும், ஒன்றோடொன்று இணைந்ததாக காணப்படும். தைலகோய்டானது ஒளித்தொகுப்பு நிற பொருட்களாலான ஆக்கப்பட்ட ஒளித்தொகுதி என அழைக்கப்படும் சிக்கல்களை கொண்டது. ஸோ இந்த தைலகோய்டுங்கிறது வந்து ஒளித்தொகுப்புக்குரிய நிறப்பொருட்களால் ஆக்கப்பட்டது. அதாவது இது ஒளித்தொகுதி ஆக்கப்பட்ட ஒளித்தொகுதி என்றுதான் நாங்கள் இந்த தைலகோய்ட் மென்சவ்க்கு சொல்றது. அதுக்குள்ள காணப்படுறது என்னன்னு சொன்னா தைலகோய்ட் ஒளித்தொகுப்பு தேவையான நிறப்பொருட்களை கொண்டிருக்கத்தால தான் அதுக்கு நாங்கள் தைலகோய்ட் என்று சொல்லுவோம். அடுத்தது தைலகோய்டுகள் அடுக்கப்பட்டு ஒரு மணியுருவை உருவாக்கும். ஸோ இதுகள் வந்து இந்த தைலகோய்டுகள் அடுக்கப்பட்டு ஒரு மணியுரு போன்ற காணப்படுறதால இந்த மணியுருக்கள் மணியுரு இடைவெளி மென்றகட்டால் இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஒவ்வொன்றும் அடுக்கப்பட்டிருக்கிறதால இந்த மணியுரு அந்த அடுக்கப்பட்டிகள் அதாவது ரெண்டையும் இணைக்கிறது யாருன்னு சொன்னா மணியுரு இடைமென்றகடு என்று காணப்படுது. அதுதான் இது 2 தைலகோய்ட் மணியுரு அடுக்குகளை இணைக்கிறது. தைலகோய்ட்டுக்கு வெளியே காணப்படும் பாயியானது பஞ்சனை ஆகும். ஸோ பார்த்தோம்னா இந்த பச்சை உருமணிக்குள்ள உள்ளுக்கு காணப்படுறது வந்து ஒரு திரவம் தன்மையான அதை நாங்கள் பஞ்சனை சொல்லுவோம். இந்த பஞ்சனைக்குள்ளதான் புதைந்தவாறு இந்த தைலகோய்டு மென்சவ்வுகள் காணப்படும். ரைட். இப்பஞ்சனையானது வட்ட வடிவ டிஎன்ஏ, பச்சை உருவ டிஎன்ஏ, இங்கேயும் வட்ட வடிவான டிஎன்ஏ காணப்படும். இது வந்து இந்த பச்சை உருமணிக்கு உரிய ஸ்பெஷலான சிறப்பல் அடைந்த டிஎன்ஏ. இது இலைமணி மாதிரி தான் இங்கேயும் 70S ரைபோசோம் காணப்படும். அதே நேரம் பல நொதியங்கள் மாப்பொருள் சிறுமணிகள் லிப்பிட்டுகள் சிறுதுளிகள் என்பவற்றை கொண்டிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஏற்படுத்த இயலுமான்னு பாருங்க. பச்சை உருமணிக்கும் இலையுருமணிக்கும் இடையில வித்தியாசம், அதில் கட்டமைப்பா இருக்கட்டும், அதில் காணப்படுகின்ற அந்த இன்க்ரீடியன்ஸாக இருக்கணும், உள்ளுக்கு பாய்க்குள்ளே காணப்படுற இதாக இருக்கட்டும். அதை நீங்கள் இப்போ உங்களுக்கு அழகாக ஒரு சார்ட்டோ டேபிளை போட்டு
உங்களுக்கு டிஃப்ரெண்டியேட் பண்ணக்கூடியதாக இருக்குதான்னு பாருங்க. அப்படி பண்ணினீங்களான்னா உங்களுக்கு டேபிள் போட்டு டிஃப்ரெண்டியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு லேசாகும். இப்போ இது ஒரு பந்தியை நீங்கள் அழகா உடைச்சி பச்சை இருமணி இளையுருமணி ரைட். அது காணப்புற மென்சாவோ இரட்டை மென்சாவோ ரைட். வெளிப்புற மென்சாவோ அழுத்தமானது. உட்புற மென்சாவோ பச்சை இருமணியில் வந்து அழுத்தமானது, இளையுருமணியில் வந்து அழுத்தமற்றது ரைட். உள்நோக்கி வளைந்து காணப்படும். அப்படி நீங்கள் ஒவ்வொன்றா செல்ல போக்குள்ள உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். அப்போ அதுக்கு ஒரு எம்சிக்யூவில் கேட்கலும் ஸ்ட்ரக்சர்லையும் கேட்கலும் ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் என்னென்னு கேட்டால் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர். அதே நேரம் எழுதக்குள்ள ஒவ்வொரு வித்தியாசத்தையும் நம்பர் போட்டுருங்க. முதலாவது மென்சவுகளின் எண்ணிக்கை ரைட் 2. ரெண்டாவது உள்மென்சவு அழுத்தமானது. 3வது பாயிண்ட்ஸ் வெளிமென்சவு பச்சை இருமணியில் அழுத்தமானது, இலைமணியில் அழுத்தம் இல்லாதது ரைட். உள்நோக்கி வளைந்து காணப்படும். இவ்வாறு நீங்கள் வித்தியாசப்படுத்துகிற எல்லா பாயிண்ட்டுக்கும் நம்பர் போட்டிங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் பச்சை இருமணிக்கும் இளையுருமணிக்கும் இடையில இத்தனை 10 வித்தியாசம் பற்றி நாங்கள் பேசலும் சார். அப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாது. நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம் ரைட். இப்போ பார்ப்போம் அதில் பச்சை இருமணியில் கட்டமைப்பை பற்றி பார்ப்போம். பாருங்கள், வெளிமென்சவு அழுத்தமானது. வெளிமென்சவுக்கும் உள்மென்சவுக்கும் இடையில் வந்து மென்சவுக்கு இடையிலான இடைவெளி காணப்படும். அடுத்தது உள்மென்சவும் அழுத்தமானது. பச்சை இருமணிக்குரிய டிஎன்ஏ காணப்படும். அதே நேரம் மணியுரு காணப்படும். மணியுருவையும் அடுத்த இன்னொரு மணியுருவையும் இணைக்கிறது தைலகோய்டு மென்ரஹடு. அது வந்து இணைச்சி காணப்படும். அதே நேரம் அதுக்குள்ளே இருக்கிறது பஞ்சனை என்று செல்லும் திரவத்தன்மையான பஞ்சனைக்குள்ள சுயாதீனமாக 70S ரைபோசம் காணப்படும். இந்த அடுக்குகளை மணியுரு அடுக்குகள் நாங்கள் தைலகோய்டு என்று சொல்லுவோம். தைலகோய்டு மென்ரஹடால வந்து ஒவ்வொரு தைலகோய்டு அந்த மணியுருக்களும் இணைக்கப்பட்டிருக்கும். இதில் உங்களுக்கும் ட்ராயிங் கட்டாயம் தெரிஞ்சுக்க இந்த ஒரு தெரிஞ்சிருக்கணும். அது தொழிலை பாப்பமாக இருந்தால் ஒளித்தொகுப்பு குளியவன்கூடான ரைட். பிரதான தொழிலை பார்த்தோம்னு சொன்னால் வந்து ஒளித்தொகுப்புல பங்கு பற்றுதான் இதோட பிரதான தொழிலாக காணப்படும். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது குளியவன்கூடு.